வணக்கம் மக்களே! டின்னருக்கு என்ன செய்யலாம்? லஞ்சுக்கு என்ன செய்யலாம்? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சே நமக்கு காலம் போயிட்டு இருக்கு. திடீர்னு தோணுச்சு நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும், பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு நான் ரெடி பண்ணேன். ஸோ பன்னீர் பார்த்தீங்கன்னா, நான் வீட்லயே ஹோம்மேடா பண்ணேன். ஸோ அதனாலயோ என்னவோ தெரியல, நெறைய தடவ பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருந்தாலும், இந்த வாட்டி வீட்ல செஞ்ச பன்னீர்ல நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்றதுனால ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ ஒரு வழியா பன்னீர் பட்டர் மசாலாவ செஞ்சு முடிச்சுட்டு, ஃபைனலா ஒரு பட்டர் ஆட் பண்ணி, 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, சப்பாத்திய நான் ரவுண்டு ஷேப்ல போடுவேன். வீட்லயே எல்லாருமே சொல்லுவாங்க, "பரவால்ல, இப்பவே ரவுண்ட் ஷேப் போட ஆரம்பிச்சுட்ட." ஏன்னா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரிலாம் இல்லாம, நான் டைரக்ட்டாவே ரவுண்ட் ஷேப்பு பெர்ஃபெக்ட்டா போட ஆரம்பிச்சுட்டேன். மாமியார் வீட்டு சைட்ல பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஷேப்ல போடுவாங்க. எப்படின்னா, ரவுண்டா போட்டுட்டு, அத மடிச்சு வச்சுட்டு, ஸோ லேயர் லேயரா வரும், பரோட்டா டைப்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வீட்ல போடுவாங்க. ஆனா, நான் அத ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். நமக்கு 2டே நிமிஷத்துல வேலை முடியணும். ஸோ ஃபைனலி பன்னீரும், சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்க வீட்ல பன்னீர் ரெடி பண்ணுங்க. அது எப்படி செய்றதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். என்னதான் நம்ம கடையில வாங்கி செஞ்சாலும், வீட்ல நம்மளே ஒரு விஷயம் ரெடி பண்ணி செய்யும்போது, அது இன்னுமே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபைனலா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவரைக்கும் அன்போடு சமைப்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.